ராணிப்பேட் மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகில் உள்ள ஒயாசிஸ் பப்ளிக் ஸ்கூல்ல நான் டீச்சரா ஒர்க் பண்றேன். என் பேர் கிருத்திகா. எங்க ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். டாப் டெக் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இதுல என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் மாடல்ஸ் ரைட் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் ஸ்டோன் ஏஜ்ல இருந்து இப்ப இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ், ஃபியூச்சர்ல வரப்போற டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து சேர்த்து எங்க பசங்க வந்து எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க. இது கூட என்ன அப்படின்னா, ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன் ரோபாட் இன்டராக்ஷன் வந்து ரொபோ ஷோவா நாங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இது எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாலிஸ்டிக்கா எல்லாமே ஆல்ரவுண்டரா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றோம். அண்ட் இந்த இயர் வந்து இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் அது கூட சேர்த்து வந்து இன்னும் அவங்களுடைய டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணோம் அப்படின்றத நம்பி நாங்க இதை ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ் சம்பந்தமா நிறைய பொருட்கள் வந்து வச்சிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ரொபாட்டிக் டாக் வச்சிருந்தாங்க. அது எப்படி செயல்படுது அப்படின்றது, ஒரு உண்மையான டாக் எப்படி செயல்படுமோ அது போல அது செயல்பட்டு இருந்துச்சு. ஒரு ரிசப்ஷன்ல வந்து ஒரு ரோபோ வச்சிருந்தாங்க. அது ஒரு ரிசப்ஷனிஸ்டா அது எப்படி எல்லாரையும் வெல்கம் பண்ணுமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள போய் பாத்தீங்கன்னா சென்சார் டைப்ல கார் வந்து எப்படி செயல்படும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பசங்க ஒருத்தரும் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக தத்ரூபமாக நிறைய பொருட்களை வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க. வணக்கம், என் பேர் சல்மா இக்பால், பேரண்ட் ஆஃப் முகமது அஃபான், முகமது அயான். என்னோட 2 பசங்களும் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இங்க எக்ஸ்போ February 8 வந்து சயின்ஸ் எக்ஸ்போ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸ்போக்காக பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இந்த மேனேஜ்மெண்ட் ரொம்ப எஃபர்ட் போட்டு இருக்கு. இது ஒரு கிரேட் சக்சஸ் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்டோட டெடிகேஷன், எஃபர்ட் இதெல்லாம் வந்து கிளியரா விட்னஸ் ஆயிருக்கு. பசங்க வந்து எவ்வளவு நல்லா பேசினாங்க, பயம் இல்லாம பேசினாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட இது வந்து இவ்வளவு நல்லா இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு. டீச்சர்ஸ் ஒன் வீக் 1 மந்த்னு கூட சொல்லலாம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணாங்க. ஒரு இதுக்கும் ஒரு டாபிக்ஸ் கொடுக்கறதுல இருந்து இது எப்படி பண்ணணும்ட்டு கரெக்டா கைட் பண்ணி இந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷோ விட்னஸ் பண்றதுக்கு ஒரு இதுவா இருந்தது. இந்த டாப் ஸ்கூல் ராணிப்பேட் மாவட்டத்தில் இருக்க இந்த டாப் ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் எக்ஸ்போ நடக்குது. பசங்களோட அறிவுத்திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இந்த அமைஞ்சிருக்கு. எல்லா துறையிலும் வெறும் சயின்ஸ்ன்னு மட்டும் இல்லாம மேக்ஸு, ஹிஸ்டரி, எல்லா இதுலயுமே வந்து நம்ம சமூகத்தை எப்படி சிறப்பா வச்சிருக்கணும், சுத்தமா எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. பசங்களோட எஃபர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இதுவும் ப்ராஜெக்டும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இதுவா திறமையா பண்ணியிருக்காங்க. என்னோட பொண்ணு உள்ள வரும்போது ரொம்ப ஷை டைப்பா கொஞ்சம் ரிசர்வ்டு கேரக்டரா இருந்தா. பட் அவளோட டேலண்ட்டை வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு கொண்டு வந்ததே இந்த ஸ்கூல் தான். இந்த எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட் ஆஃப் டியூரேஷன் தான், ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. பட் ஒவ்வொரு கிட்டுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை ரொம்ப அழகா வெளியில கொண்டு வந்திருக்காங்க. கான்செப்ட் மட்டும் நம்ம கிட்ட சொல்லிடாம அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஒவ்வொரு டெய்லியுமே பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் கேட்டு அவங்களோட சஜஷன் சொல்லிட்டு, நம்மளோட சஜஷன் இந்த ஸ்கூல்ல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பேரண்ட்ஸோட சஜஷன்ஸும் அவங்க கொண்டு போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில சேஞ்சஸ் அவங்க பண்றது நிஜமாலுமே ஆஸ் அ பேரண்டா we feel very proud and happy. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.